நிறைவான ஆசீர்வாதத்தை நீ பெறணுமையானா உன் கூட கிறிஸ்து வேணும். கிறிஸ்து இல்லாத இடத்துல ஆசீர்வாதம் கிடையாது. கிறிஸ்து இருக்க இடத்துல என்ன உண்டு? உண்டு ஆசீர்வாதம். அவர் சகலத்தையும் சிருஷ்டிக்கக்கூடிய தேவர். உனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அது இல்லை, அதை சிருஷ்டித்து கொடுப்பார். உண்டாக்கி நினைச்சவாரு சிருஷ்டித்து கையில் கொடுப்பார். உண்டாக்கின்னு கூட சொல்லக்கூடாது. சிருஷ்டிப்பு வேற, உண்டாக்குறது வேற, கிரியேஷன் வேற, ஃபார்மேஷன் வேற. சரி, வாசிங்க. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும். இதுல இருந்து இப்ப பேசுறது யாரு? சர்ப்பமா? காயின் பேசுறான். காயினுக்குள்ள யாரு இருந்து பேசுறா? சர்ப்பம். சர்ப்பம் எங்க இருந்து வந்துச்சு இவனுக்குள்ள வந்து பேசுறதுக்கு? சர்ப்பம்னா அந்த ஜானுவார், அந்த மிருகம். இவங்களுக்குள்ள உட்காந்து பேசுறது யாரு? லூசிபர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க கதையை மாத்தி முடியும். ஐயோ, லூசிபர் சர்ப்பத்துக்குள்ள வந்து சர்ப்பம் பேசுச்சு, சர்ப்பம் தப்பு பண்ணுச்சு. சர்ப்பத்திலிருந்து வந்த அதனுடைய வித்து காயின். காயினுக்குள்ளே எந்த ஆவி வந்து உட்கார்ந்து இருக்கு? இப்போ அதே ஆவி பாருங்க. இப்போ லூசிபர் அவனுக்குள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறான். எனக்கு கிட்ட தண்டனை சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். இன்று இந்த தேசத்திலிருந்து என்னை நீச்சல். எப்பவுமே சாஸ் வந்து ஒரு காரியத்தை கேட்கும். ஆண்டோட ப்ளீஸ் என்னை இந்த திசையில துரத்தாதீங்க. எந்த திசையில துரத்தும்? இங்க துரத்தும். லேகியூன்னு சொல்லல ஆண்டோட்ட. ஆண்டவர் கதறினுடைய நாட்டுக்கு வந்து இறங்கின உடனே அங்க ஒரு லேகியூன் ஒருத்தர் இருந்தான்ல இல்லையா? பிறப்படிங்க மார்க் 5 அதிகாரம் பின்னால படிச்சிருங்க. அப்போ அது ஆண்டோட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணிச்சு, எங்களை எங்க அனுப்பியும் இந்த திசையில அனுப்பாம பன்னிகள் இருக்கு இல்லையா அந்த திசையில போய் சொல்லிச்சு. எல்லாரும் என்ன, நம்ம இந்த மனுஷனை விட்டு வெளியே போகும்போதாவது ஒரு கொலை செய்யணும். என்ன கொலை? பண்ணி என்ன செய்யணும்? கொண்டு தான் போகணும். அநேக நேரங்களில் இதை நீங்க பார்க்க முடியும். சாசு, அதே சாசு இப்பவும் இருக்குது. உங்க வீட்டில் நிற்கும் மாடு திடீர்னு செத்து போகும், டக்குன்னு செத்து போகும். நீங்க எதிர்பார்த்துக்க கூட முடியாது. அது ஏன் செத்துச்சு? வியாதி இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனா செத்து போகும். இது யாரா இருக்கும்? வீட்டுக்குள்ள எனக்கு சாசு நினைச்சது இப்போ ஓடுது. சாசு போகும்போது ஏதாவது ஒண்ணு செய்துட்டு தான் போகும். ஒரு தடவை பாண்டுப்புக்கிற இடத்துல ஜோமனுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பெண்கள் மீட்டிங்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். பிரசங்கம் பண்ணிட்டு முடிஞ்ச உடனே ஒரு ஆளு வந்து சாசு, அந்த ஆளை கூப்பிட்டுங்க, வாங்க இதுல முழங்கால் போடுங்க அப்படின்னு. அது வந்து முழங்கால் போடுங்க அவ்வளவு வந்துச்சு பாருங்க. அங்கிருந்து வர வரைக்கும் ஒழுங்கா வச்சு முழங்கால் போட்ட உடனே அது முகத்தை பார்த்தீங்கன்னா விகாரமாயிட்டுது. காயின் முகம் மாதிரி நினைச்சிருச்சு, வேறுபட்டு வேறுபட்டு அப்படியே ஆடக்க ஆரம்பிச்சதுல உடனே எனக்கும் இது புதுசு. இது 1976 வருஷத்துல 2வது பிசாசு. அது முதல்ல ஒரு பிசாசு இங்கதான் தாராவியில வரட்டணும். அந்த பொம்பளை இப்பவும் இங்கதான் இருக்குது. அது பேர் என்னது? பேச்சம்மாள். அது உண்மையான பேர் வந்து பியூலா. நான் தான் ஞானசாமி கொடுத்ததுக்கு. இங்கதான் இருக்குது. 13 வருஷமா பைத்தியம் பிடிச்சு அழைச்சி அந்த கேஸ். கடைசியில் ஆண்டவர் குணமாக்கி கொடுத்தார். சிகரெட் வாங்கிச்சுன்னா 100 ரூபா நோட்டு கொடுத்து அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஆனா ஒண்ணு பார்த்துருங்க, வருத்தப்பட வேண்டியது, அந்த பொம்பளையோட புருஷன் சொன்னாரு, என் மனைவி குணமாயிட்டான்னா நினைச்சுவேன், நான் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிடுவேன்னாரு. ஆளை காணல. அப்படியா பாருங்க. அதே மாதிரி அது முதல் அடையாளம். எனக்கு ஆண்டவர்ட்ட நான் கேட்டேன், இனி ஊழியத்துக்கு நீர் அழைச்சிருந்தீர்னா இந்த கேஸ் வந்து யாராலையும் முடியல. எல்லாரும் ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு. உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு பொம்பளைகளுக்கு உள்ள ஆள் சொல்லிட்டு, சாசு உன்னோட ஒட்டி போச்சு, நீங்க அது போகாது, ரத்தத்தோட ஒட்டி போச்சு. அந்த கேஸ் ஏன்ட்ட வந்துச்சு 76ல. இப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னால?
32 வருஷத்துக்கு முன்னால இல்லையா? சரிதானே? 32 வருஷத்துக்கு முன்னால நான் எப்படி இருந்திருப்பேன்? பொன்னையா மாதிரி இருந்திருப்பேன். பொன்னையா இல்ல, பொன்னையா மாதிரி ஒல்லியா இருப்பேன். இப்ப அவனுக்கும் கொஞ்சம் உடம்பு வச்சுட்டு. ஆமா, அரசு பாருங்க, இப்படி இருப்பேன். ஆனா உபாசம் உபாசம் உபாசம்னா தண்ணி பட்ட பாடுதான். நாளைக்கு ஒரு ஆள் பிரசங்கத்துக்கு கூப்பிட்டா நாளைக்கு உபவாசம், அதுக்கு அடுத்த நாள் ஒரு ஆள் பிரசங்கத்துக்கு கூப்பிட்டா உபவாசத்துல தான் போவேன். ஒரு ஆளுக்கு சோமலாம் வந்திருக்கு, போடு 3 நாள் உபவாசம் பார்த்துருவோம். இதே தொழிலாகி போச்சு. கிட்டத்தட்ட யோவா கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டான் என்கிட்ட. அநேக காரியங்களும் அவனுக்கு தெரியும். அப்போ நான் இந்த பொம்பளை என்ன செய்ய தெரியுமா உங்களுக்கு? இந்த இது என்னது இந்த போட்டிருப்பாங்களே பாமணமா கிணுகாமணி, இந்த பாமணம் போட்டிருக்கும் பார்த்துக்கிடுங்க. பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே தலையை ஆட்டி ஆட்டி கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த பாமணம் என்ன செய்யும்? அங்கேயும் இங்கேயும் ஆடும். வெளியே போகும்போது அங்க போய் நின்றுட்டு செப்பலை தூக்கி பிரசங்கார காட்டிட்டு போவோம். பெரிய பிரசங்க முனுக்கு வந்தாரு பார்த்து. இதே தொழிலா இருந்திருக்கு. என்கிட்ட என் மனைவி சொன்னா, இந்த மாதிரி ஒரு கேஸ் அங்க இருக்குது அப்படின்னா, உடனே ஒரு வாரமா ஜோமுன தொடர்ந்து ராத்திரி 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து அந்த பொம்பளைக்காக ஜோமுன. அப்ப ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே என்னைய நீர் அழைச்சது உண்மையா இருந்தா, உபயோகப்படுத்துற உண்மையா இருந்தா, இது 2வது அடையாளம். முதல் அடையாளம் ஆல்ரெடி காட்டிட்டார் ஆண்டவர், இது 2வது அடையாளம் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு போறான். பார்த்துருக்கேன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பெண்கள் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இது அழகா கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு. முடிஞ்ச உடனே தான் சொன்னேன், நீங்க இங்க வந்து ஜோம் முழங்கல் முடுக்க மாட்டேன். இங்க பக்கத்துல வந்த உடனே அப்படியே பாய்ச்சி பாருங்க, அது முகம் அப்படியே மாறிட்டுது. இங்க ஒரு பக்கம் எனக்கு பயம், ஏன்னா அனுபவம் கிடையாது இல்லையா? இதுக்கு முன்னார இந்த ஒரு கேஸ் தான் ஜோம் பண்ணிருக்கேன். அதுவும் அதுக்கு ஜோம் போது நீங்க பார்த்திருக்கணும், என் மனைவி பக்கத்துல இருக்கா, ஒரு சொப்பு தண்ணியை ஜோம் பண்ணி கொடுத்து குடிக்க அது வாந்தி பண்ணுது. அப்போ சத்தம் போட்டு ஜோம் பண்றேன், ஓடு பிசாச இயேசு நாமத்திலிருந்து. அது சொல்லுது, பேரை சொல்லு பாருங்க, முண்டை அது இதுன்னுட்டு. திடீர்னு ஒண்ணு சொல்லிச்சு பாருங்க, எப்பா என்ன ஒண்ணு செய்யாத, நான் பக்கத்தில் நிக்க, அவளுக்குள்ள இல்ல, மற்றவங்களெல்லாம் துரத்து, நான் தூரத்தில் நிக்க அப்படிங்குது. மருந்துகள் வெளியே விழுந்துச்சு அந்த நேரத்தில், வயிற்றுக்குள்ள இருந்து. அதோடு அது கிளியர் ஆச்சு. அத மாதிரி இது 2வது அடையாளம் கேட்டுக்கிட்டு இருக்க ஆண்டவர்கிட்ட. இது வந்து முழங்கால் போட்டுச்சு. ஆடுக்க ஆரம்பிச்ச உடனே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன, இந்த ஒரு வட்டம் போட்டு இயேசு நாமத்தில் இந்த வட்டத்தை விட்டு நீ வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுவேன். நான் இப்போ ஸ்தாபனத்தில் தானே இருக்கேன், அசம்பிளிஸில் இருக்கேன். 1976 கடைசியா பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றது, உன் கொதவளைய அறுக்கணும் அப்படிங்குது. ஒரு வார்த்தை சொன்னேன், அது போட்ட சத்தத்தோட அதிக சத்தமா நான் சொன்னேன், ஏன்னா உள்பயத்தில். சரிதானே? சிலர் ராத்திரி காட்டுக்குள்ளேயே போனா இவர் பாட்டு பிடிச்சிட்டே போவாரு. என்னது தெரியுமில்ல, பயம். இங்க நம்ம கதையும் அப்படி கதையாகி போச்சு. கடைசியில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாச நீ வெளியவா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அலறல் அழைச்சு, ஆனா அதை சொல்லிச்சு பாருங்க, நான் ஒரு அடையாளத்தை காட்டிட்டு போவேன் அப்படின்ட்டு விழுந்துட்டு பொத்துன்னு விழிச்சு. அதோட அது முடிச்சு பாருங்க. 9 வருஷமா அந்த ஆவிகளால கஷ்டப்பட்ட பொம்பளைக்கு ஆண்டவர் ஒரு செகண்ட்ல நினைச்சார், கிளியர் பண்ணார். அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனா ராத்திரி 12 மணிக்கு என் மனைவி சொல்றா, என் மக மூத்தவ அப்பவும் கைப்புள்ள, ஐயோ பால் குடிக்க மாட்டேங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னு, அந்த சாசை நீங்க விரட்டும் போது அதை அலறிச்சு பாருங்க, அப்போ இவளும் சேர்ந்து அலறுனா அப்படின்னு. சாசை அடையாளத்தை காட்டுது பாருங்க. என்ன செருப்புது அங்கிருந்து போகும்போது இந்த குழந்தைய பால் குடிக்க விடாத பண்ணிட்டு போயிடுது என் மகளை. நீங்க நினைப்பீங்க அநேக நேரங்கள்ல புள்ள பாலையே குடிக்க மாட்டேங்குது, இங்க ஓடு அங்க ஓடு, அதை உரசி கொடு இதை உரசி கொடு. இது யார் பண்ணது? சாசு. ராத்திரி 12 மணிக்கு பால் பாட்டில் எடுத்து கையில் வச்சு ஜோம் பண்ண
ஜோமனி அந்த குழந்தை கொடுத்தா உடனே குடிக்க ஆரம்பிச்சிட்டு இது நடந்தது. அப்போ சாசு போகும்போது ஒரு அடையாளத்தோடு இணைச்சது போகுது. ஆனா அது சொல்லுது பாருங்க, நீ இட்ட தண்டனை எனக்கு எப்படிப்பட்டது, சகிக்க முடியாது.